யோபு 2:12-13 சொல்கிறது, தூரத்தில் அவனை பார்த்தார்கள், அவனுடைய துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு புலம்பி அழுதார்கள். அவன் அருகே உட்கார்ந்து 7 நாட்கள் இரவும் பகலும் புலம்பி அழுதார். உபத்திரவத்தின் நாட்கள். எல்லாம் நமக்கு நலமாய் இருக்கும் பொழுது, எல்லாம் சௌகரியமாய் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு வரும் நோய் நமக்கு வராது என்று எண்ணி விடாதிருங்கள். மற்றவருடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நமக்கு வராது என்று எண்ணி விடாதிருங்கள். அவர்களை பார்த்து கேலி செய்யாதிருங்கள். சில தினங்களுக்கு முன்பு தங்கள் ஒரே மகனை இழந்து போன ஒரு அன்பு சகோதரனையும் சகோதரியும் சந்தித்தேன். அவள் சொன்னார்கள், ஐயோ, ஒரே மகன் அவளுக்கு இருந்தான், இறந்து போனானே, இனி என்ன செய்வார்கள் என்று எங்களுக்காய் பரிதவிக்கிறவர்கள் உண்டு. அதே சமயத்தில் அவன் சாபம் பிடித்தவன், ஆகவேதான் அவன் குழந்தை இறந்து போயிற்று என்று எங்களை கேவலமாய் பேசுகிறவன் உண்டு என்று கண்ணீர் வடித்தார். யோபு மனம் கசந்து அழுதான். அப்பொழுது அவன் என்ன சொன்னான் பாருங்கள். யோபு 23:3-4 வாசிக்க கேட்போமா? யோபு 23:3-4. நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். யோபு என்ன சொன்னான்? நான் தேவனை எங்கு கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லுங்கள். எல்லாவற்றையும் இழந்து இந்த புழுதியில் உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு உட்கார்ந்து இருக்கிறேன். நான் உத்தமம் உண்மையுமாய் செவித்த தேவன் எங்கே? தயவு செய்து எனக்கு சொல்லுங்கள். நான் அவருடைய ஆசனத்துக்கு முன்பதாக போய் நிற்பேன். ஏன் எனக்கு இந்த வேதனை? ஏன் எனக்கு இந்த சஞ்சலம்? ஏன் என் பிள்ளைகள் மரித்து போனார்கள்? நான் அவரிடம் கேட்பேன். புலம்பி அழுதான். தேவன் அவனுக்கு காட்சி கொடுத்தாரா? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று இயேசு சொன்னாரே, அவன் தரிசித்தானா? வாசிக்க கேட்போமா? யோபு 42:5. என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. இப்பொழுது என் கண்கள் உம்மை காண்கிறது. இறங்கினார், காட்சி கொடுத்தார். அவன் இழந்த எல்லாவற்றையும்